ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. ரீசெண்டாக இந்தியா மேலே ஒரு 50% வரி ஏற்றுனார். இப்போ வந்துட்டு 500% வரி இன்க்ரீஸ் பண்ண போகிறதாவும் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொன்று ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, இவ்வளோ வரி வகைகள் நான் இன்க்ரீஸ் பண்ண இல்லையா, இந்த இன்க்ரீஸ் பண்ணதுனால அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்க போகுது. அதாவது வரி மூலிமா வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்படி வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டு தான் நீங்கள் டேக்ஸ் போட போகிறீங்க. இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேக்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்டை முதல்ல இம்போர்ட் பண்ணுவீங்களானுங்கிறதே டவுட்டு. அது ஆக்சுவலாக கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸை போட்டு அந்த 50 லட்சம் கோடி ரீச் பண்ணவே முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த 50 லட்சம் கோடி ரீச்சே பண்ண முடியாது. ட்ரம்ப்புக்கு கணக்கு வழக்கு தெரியாமல் இது வளர்றாரா, இல்லை தெரிஞ்சும் சொல்கிறாரா, அப்போ இல்லை மக்களை ஏமாத்துற மாதிரி, இந்த திராவிட மாடல் மக்களை ஏமாத்துற மாதிரி இவர் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரானுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மக்களே.